தற்போது காஷ்மீர் பெஹல்காம் தாக்குதலுக்கு பின்பு காஷ்மீரில் ஏற்பட்ட இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் இந்தியா முறுவல் தொடர்கின்றது. இந்த முறுவலின் காரணமாக பல செய்திகள் நம்மை வந்தடைந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பாகிஸ்தான் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துமா, இந்தியா மறுதாக்குதல் நடத்துமா என்பது தெரியாது. ஆனாலும் வதந்திகளும் அதற்கான முனைப்புகளும் நடக்கிறது. பாகிஸ்தான் பல்வேறு ஏவுகணை பரிசோதனைகளை நடத்துகின்ற அதே நேரத்தில் இந்தியா மிகச்சிறந்த வல்லமை கொண்ட ஒரு தேசமாகவும் எல்லா வளங்களும் மிலிட்டரியினுடைய அனைத்து சக்திகளையும் பெற்ற ஒரு நாடாக இருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு கால் மோதல் நடந்தால், இந்தியாவில் அணு ஆயுத தாக்குதல் நடந்தால் இந்தியாவில் எந்தெந்த நகரங்களெல்லாம் பாதிக்கும் என்பதை தேசிய செய்தி வெளியிட்டிருப்பது ஆதாரமான தேசிய செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அணு ஆயுத தாக்குதல் என்றாலே அனைவருக்கும் ஜப்பானின் ஹிரோஷிமா, நாகாசாகி ஆகிய நகரங்கள் உலக மக்களின் ஞாபகத்திற்கு வரும். இன்றைக்கும் கூட அணு ஆயுத குறைப்புத்தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கான பேச்சாக இருக்கிறது. இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் 1945 ஆண்டு ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமா மீது, ஆகஸ்ட் 9 நாகாசாகி மீதும் அமெரிக்கா தொடுத்த இந்த தாக்குதலில் லட்சக்கணக்கானவர் உயிரிழந்தது மட்டுமல்ல, லட்சக்கணக்கானவர்களின் பாதிப்பு பல தசாப்தங்களாக இன்று வரை தொடர்கிறது. இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் ஒருபுறம் இருக்க, ஆயிரக்கணக்கானவர் காயமடைந்தும் வீடுகளை இழந்தும் பள்ளி, மருத்துவமனை உட்பட்ட உட்கட்டமைப்புகள் தரைமட்டமாகினும் பலர் கதிர்வீச்சால் நீண்டகால உடல்நல பாதிப்பை அடைந்தனர். இப்படி பல விடயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போதிருந்தே அணு ஆயுதம் என்றாலே சர்வதேச சமூகம் அச்சத்தில் உறைந்து போகும். மேலும் அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடுகளே உலகின் பலமான நாடுகள் என்ற பிம்பம் எழுகிறது. ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, பிரான்ஸ், இங்கிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், வடகொரியா உள்ளிட்ட 9 நாடுகளில் அணு ஆயுதம் இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது ரஷ்ய உக்ரைன் போர், இஸ்ரேல் பலஸ்தீன போரிலும் அணு ஆயுதம் குறித்த பேச்சுக்கள் கடுமையாக அடிபடுகின்றன. இந்நிலையில் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு தற்போது இந்திய பாகிஸ்தான் இடையே மிகப்பெரிய பதட்டம் உருவாகியுள்ள சூழ்நிலையில் அணு ஆயுதம் என்ற பேச்சும் இந்தியர்களிடத்தில் எழுந்துள்ளது. மேலும் தேவைப்பட்டால் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆஷிப் தெரிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் அது சர்வதேச அளவில் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும், கடுமையான நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும். அதற்கான வாய்ப்பு 1 விழுக்காடுக்கு குறைவு என்றே சொல்லலாம். இது ஒருபுறம் இருக்க, இந்தியாவை யாராவது அணு ஆயுதம் மூலம் தாக்குதல் தொடுத்தால் எந்தெந்த பகுதிகள் அதிகமாக பாதிக்கும், எந்தெந்த பகுதிகள் குறைவான பாதிப்பை சந்திக்கும் என்பதை இக்கட்டுரையில் பார்ப்போம். இந்தியாவை பொறுத்தவரை சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு, மும்பை, கொல்கத்தா, டெல்லி ஆகிய நகரங்களே அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களாக உள்ளன. ஒரு உதாரணத்திற்கு, அணு ஆயுத தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் இந்த நகரங்களே பாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது எனலாம். இங்கு ஏனெனில் அதிக மக்கள் தொகை இருப்பதால் பயங்கரவாதிகளின் வியூகங்களில் இந்த நகரங்கள் அதிகம் இருக்கும் என நம்பப்படுகிறது. நாகாசாகியில் பயன்படுத்தப்பட்ட 25 கிலோ டன் அணு ஆயுதம் இந்திய நகரங்களின் மீது பயன்படுத்தப்பட்டால் 7 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரை மக்கள் உடனடியாக உயிரிழக்க வாய்ப்பிருக்கிறது. 100 கிலோ டன் அணு ஆயுதம் ஒரு நகரில் 20 லட்சம் மக்களை கொன்று குவிக்கும் எனலாம். 25 கிலோ டன் அணு ஆயுதம் பயன்படுத்த 1.6 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ஒட்டுமொத்த கட்டுமானங்களும் தரைமட்டமாகிவிடும் என கூறப்படுகிறது. அதன் தாக்கம் 50 கிலோமீட்டர் முதல் அதற்கு அதிகமான தூரம் வரை இருக்கும். அதாவது உதாரணத்திற்கு சென்னையில் அணு ஆயுதம் வீசப்பட்டால் அதன் தாக்கம் செங்கல்பட்டு வரை நீளும் எனவும் அச்சம் எழுந்திருக்கிறது. அணு ஆயுதம் தாக்கப்படாத நகரங்கள் கூட பாதிக்கப்படலாம்.
சென்னை தாக்கப்பட்டாலும் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதிகள் கடுமையான பாதிப்புகளை சந்திக்க நேரிடலாம். கதிர்வீச்சு பாதிப்பு, உணவு பற்றாக்குறை, மின்சார இன்மை, பொருளாதார சீர்குலைவு என ஒட்டுமொத்த நாடே ஓரிரு நாளில் ஸ்தம்பித்துவிடும் என்கின்றார்கள் கட்டமைப்பு ஆய்வாளர்கள். அதே நேரத்தில் மின் கட்டமைப்பு, மருத்துவமனைகள், போக்குவரத்து கட்டமைப்புகள், வாகனங்கள், தகவல் தொடர்பு கட்டமைப்புகள் மொத்தமாக சிதிலடையும். தகுந்த நேரத்தில் சிகிச்சை அளிக்க மறுத்தால் உயிர் போய்விடும், உயிர் பதபதைக்கும் திண்டாடும் நிலையும் ஏற்படலாம். அணு ஆயுதத்தால் ஏற்படும் மிகப்பெரிய பேரழிவு அதன் கதிர்வீச்சு பாதிப்புத்தான். கதிர்வீச்சால் ஆறுகள் பாழாய் போகும், பயிர்கள் கருகிவிடும், காற்று கூட விஷமாக மாறிவிடும் சூழல் எழலாம். அதிகமான ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்படுவார்கள். இது ஒரு தொடர் பாதிப்பாக அமையும். மரபணு ரீதியில் பாதிப்புகள் ஏற்படலாம். ஜெனட்டிக்கலாக பல ஆண்டுகளுக்கு சுற்றுச்சூழலில் கதிர்வீச்சு பாதிப்புகளின் சுவடுகள் இருந்து கொண்டே இருக்கும். கதிரியக்க மண்டலங்களை விட்டு லட்சக்கணக்கானோர் வெளியேற நேரிடும். கதிரியக்க மண்டலங்களை விட்டு லட்சக்கணக்கானோர் வெளியேற நேரிடும். நகரங்களில் இருந்து பலரும் கிராமப்புறங்களை நோக்கி செல்வார்கள். கிராமப்புற வளங்கள் சுரண்டப்படும், மனிதநேய செயல்பாடுகள் குறையும். இப்படி அணு ஆயுத தாக்குதலில் நகரங்கள் அதிகம் பாதிக்கப்படும், கிராமத்தில் பாதிப்புகள் குறைவாக இருக்கலாம். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் மற்ற முக்கிய நகரங்களைப் போல் இல்லாமல் குறைவான பாதிப்புகளை எதிர்கொள்ளும். இருப்பினும் அவை பாதுகாப்பாக இருக்கும் என்பதை சொல்லிவிட முடியாது என்கின்றது அந்த கட்டுரை. நகர்ப்புறமே மொத்தமாக சிதிகளைந்துவிடும் சூழலில் விவசாயம் நிறைந்த கிராமங்கள், தற்சார்பு சமூகங்கள், நகர கட்டமைப்புக்கு வெளியே உள்ள பகுதிகள் பாதிப்புகள் மட்டும் குறைவாக இருக்கும் என்பதே இக்கட்டுரையின் புரிதலாக இருக்கிறது. ஆகவே அணு ஆயுதங்களை கற்பனை செய்து கூட உலக சமூகம் பார்க்கக்கூடாது என்பதே இச்செய்தியின் புரிதலாகும். நன்றி.